கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடுங்க. இந்த வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். 1 கொரிந்தியர் 1:18 இப்படி சொல்லுகிறது: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. Hallelujah. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிலுவைங்கிறது இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் பார்க்கிறோம், அது ஒரு சபிக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். அது பாவிகள் தான் அதில் சிலுவையில் அறையப்படுவார்கள். தப்பு செஞ்சவங்க, பாவம் செய்தவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களை சிலுவையில் அறைவாங்க, கொல்லுவாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டவர்கள். எனவே அந்த சிலுவையை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் பாவியான மனுஷன், அதான் சிலுவையில் சாகிறான் அப்படின்னு. அவங்களுக்கு அது ஒரு கேலியான ஒரு தமாஷான ஒரு சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் தொங்கின பொழுது அந்த சிலுவை நமக்கு எப்படி இருக்குன்னா, அது இஸ் அ பவர் ஆஃப் காட் ஃபார் த பிலீவர்ஸ். அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமால். இப்போ நம்ம பாருங்க, இப்போவும் when people sees a cross they will laugh. ஆனால் நாம் சிலுவையை எப்படி பார்க்குறோம்? அது ஒரு பரிசுத்த சின்னமாக பார்க்குறோம். பிகாஸ் we know that Jesus died on the cross and delivered us from the sin. நம்ம பாவத்திலேருந்து விடுவித்ததுனால அந்த சிலுவையை நாம் எப்படி பார்க்குறோன்னா, அதில் தான் நமக்கு பவர் வருது. இட் கிவ்ஸ் பவர் டு த பிலீவர்ஸ். அதிலிருந்து தான் நமக்கு வல்லமை வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால அங்கே பாவம் நீக்கப்பட்டது, சாபம் நீக்கப்பட்டது. நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினதை பார்க்கிறோம். நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே காணப்பட்ட அந்த தடை, அந்த சுவர் நொறுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. மார்க் 8:34 இப்படி பார்க்கிறோம்: பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then calling the crowd to join his disciples, he said, if any of you wants to be my follower, you must give up your own way, take up your cross and follow me. Hallelujah. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களையும் அங்க கூடியிருந்த ஜனங்களையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், if you want to follow me, you give up your way, take up your cross and follow me. இங்கே பார்க்குறோம், அவரை பின்பற்றணும்னா 2 காரியங்களை 3 சொல்கிறத பார்க்குறோம். ஒன்று you give up your own way. நம்முடைய வழியை விட்டுறணும். நம்ம அநேக முறை ஆண்டவரை பின்பற்றுறோன்னு சொல்கிறோம், ஆனால் we are trying to go on our own way. நம்முடைய வழியிலே நம்ம போக பார்ப்போம். அப்படி இல்லை, கர்த்தருடைய வழியில் போகணும். கர்த்தருடைய வழியில் போகிறதுனா அவருடைய ஆலோசனையில் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த வழியில் போகும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, டேக் அப் யுவர் கிராஸ் அப்படிங்கிறார். நம்ம சிலுவையை எடுத்துகிட்டு நம்ம பின்பற்றணும்னு சொல்கிறோம். அநேகர் இன்றைக்கு சிலுவையை சுமக்கிறதுனா கழுத்தில் செயினில் போடுறது, இல்லை கையில் பிரேஸ்லெட்டில் கிராஸ் போடுறது, அது போல் இல்லை. சிலர் நான் காதில் கூட கிராஸ் தொங்க விட்டு பாட்டு பாடுறதை பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் சிங்கர்ஸ்லாம் போடுவாங்க, பார்த்தா கிழிஞ்ச ஜீன்ஸு, காதில் ஒரு கிராஸ் தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் காமெடி பண்ணுறது அது. பிகாஸ் they don't know the value of the cross, they don't know the power of the cross. ஆனால் அதை அறிந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், அது பலனாய் தேவ பலன் என்று அறிந்த நாம் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும்னா, நம்முடைய சிலுவை நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார். ஆனால் அநேகர் இன்றைக்கு சிலுவைன்னா நமக்கு வர வியாதி, கடன் பிரச்சனையை நினைக்கிறோம். அது கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறது நிமித்தம் வருகிற பாடுகள் இருக்கு பாருங்க, தட் இஸ் அவர் கிராஸ். அதுதான் நம்ம பாருங்க, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளால் பொய் சொல்றது கஷ்டம், நாம் லஞ்சம் வாங்கிறது கஷ்டம், கொலை பண்ணுறது கஷ்டம், மற்றவங்களை ஏமாத்துறது கஷ்டம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது நமக்கு திட்டு கிடைக்கலாம், அடி கூட கிடைக்கலாம். அதுதான் நம்ம கிராஸ். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கணும் இந்த நாட்களிலே. மூன்றாவதாக பார்க்கிறோம் ரோமன்ஸ் 6:6, ரோமர் 6:6 இப்படி பவுல் சொல்றார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். We know that our old sinful selves were crucified with Christ so that sin might lose its power in our lives. We are no longer slaves to sin. Hallelujah. இதுதான் சிலுவையில் ஒரு பெரிய நமக்கு பலன். இதுதான் பலன். This is the most powerful things. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவைங்கிறது அதுதான். நம்முடைய பாவ மனுஷன், இன்னர் மேன், சின்ஃபுல் மேன் குருசிஃபைடு வித் கிரைஸ்ட். சிலுவையில் நம்ம அறையப்பட்டுட்டோம். அதாவது இந்த பிசிக்கல் பாடியில் சின்ஃபுல், நம்ம சின் நேச்சர், பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். அதனால நமக்கு என்னன்னா we are no longer slave to sin. இனி நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்ய தேவையில்லை. அதனால தான் பார்க்குறோம் 1 யோவான்ல கூட நம்ம பார்க்குறோம், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறாரு. பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது, பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் சிலுவை. சிலுவை இப்போ நமக்கு ஒரு பலனை கொடுக்கறதா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, சிலுவை நம்ம எடுத்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றும் பொழுது கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுனால நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்ய தேவையில்லை, பாவம் செய்ய மாட்டோம்னு அதுதான் தெளிவாக சொல்லுது. we are no longer slave to sin. நாம் பாவத்துக்கு இனிமே அடிமையாக இருக்க தேவை கிடையாது. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நாம் பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்திருக்குங்க. பிரியமானவர்களே, இப்போ நான் 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாட் ஆர் த 3 lessons we learn from cross? 3 பாடங்கள், கற்றுக்கொள்ள பாடங்கள். we should learn 3 lessons from cross. அதில் முதலாவது பார்க்கிறோம், மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Matthew 26:39. Going a little farther, he fell with his face to the ground and prayed, my Father, if it is possible, may this cup be taken from me, yet not as I will, but as you will. இங்கே God's will, தேவ சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அங்கே ஜெபிக்கிறார். அங்கே கெத்செமனேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அநேகர் இந்த பாத்திரம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிலுவை மரணத்தை அவர் சொல்றாரு, இல்லை அவரை அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, அந்த அவமானத்தை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பட்டு ஒரு ரிலையபிள் கமெண்ட்ரி பார்த்ததில் அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் பிதாவிட்டிருந்து பிரியறதை தான் அவர் இங்கே வேண்டான்னு சொல்றாரு. செப்பரேஷன் ஃப்ரம் காட், அதை தான் அந்த பாத்திரம்னு சொல்றாரு. கப்புன்னா தட் இஸ் அ கப். நமக்கே மரணம்னு சொன்னார் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள்னார். அவங்க சாகலை, ஃபிசிக்கலி அவங்க சாக கிடையாது, ஆனால் அவங்க ஸ்பிரிட்டு தான் இறந்து போச்சு. தட் இஸ் செப்பரேட்டட், தேவர் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். அதுதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதுன்னு சொல்றதை பார்க்கிறோம். காட்ஸ் வில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட பிதாவுகிட்ட இருந்து பிரியக்கூடிய அந்த சிலுவையில் அந்த சூழ்நிலை வரும்பொழுது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய சித்தம், அட் எனி காஸ்ட், எனி ரீசன், உம்முடைய சித்தம் தான் நிறைவேறணும். அதை தான் நான் கூட இப்போ ப்ரேயர் பண்ணக்குள்ளே நம்ம ஜெபிச்சோம். என்னென்னா, எலெக்ஷனில் நமக்கு அவங்க வரணும், இவங்க வரணும், அவங்க வந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்க, இவங்க வந்தால் ஃபேவராக இருப்பாங்க. இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் அதை கற்றுக்கொள்ளணும். we should learn from this cross. முதல் காரியம், first lesson we should learn from cross என்னன்னா, God's will should be fulfilled in our life. அது பர்சனல் லைஃபாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு முடிவாக இருந்தாலும்
தேவ சித்தம் அது நிறைவேறும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக செகண்ட் லெசன் வாட் வி லேர்ன் ஃப்ரம் கிராஸ். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அண்ட் பீயிங் ஃபவுண்ட் இன் அப்பியரன்ஸ் as a man, he humbled himself by becoming obedient to death, even death on a cross. இங்கே ஒபீடியன்ஸ் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை அங்கே நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல், he proved that he has obedience on the cross. அங்கே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாக, அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாக அங்கே அவர் கீழ்ப்படிதலை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. so many times we don't have this obedience. நாம் கீழ்ப்படிகிறது கிடையாது. அதனால தான் we may face problems in our life. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நம்ம அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற அனுபவங்கள். ஆனால் so many times we are failed. இந்த ஒரு குணம் இல்லாததுனால, இந்த தன்மை இல்லாததுனால நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். we should learn this obedience from him. இந்த கிராஸில் நம்ம பார்க்கிறோம், அவர் கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்ம இடத்துல இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. நான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக தேர்ட் லெசன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Live a life filled with love, following the example of Christ. He loved us and offered himself as a sacrifice for us, a pleasing aroma to God. Sacrifice இங்கே பார்க்கிறோம். பலியாக, தியாகம். சாக்ரிஃபைஸ்னா தியாகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அங்கே அன்பு, அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் பாருங்க, தூதர்களை அங்கே தப்பு பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள கீழே தள்ளிட்டார், அவங்கள மன்னிக்கல தேவன். ஆனால் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் மன்னிக்கும்படியாக நம்மை அவர் நேசித்தபடியினாலே, அன்பு செலுத்தினபடியினாலே அவர் தன்னை தியாகமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் ஒரு அலங்கோலப்பட்டு அவமானப்பட்டவராக, போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நீங்கள் அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு கொடுமையான காரியம். அவரை அடித்து, அவரை ஆணிகள் அடித்தது, ரத்தம் சிந்தினதெல்லாம் பார்க்கலாம். போகிறவங்க வர்றவங்க அவரிடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கூட அவரை பார்த்து கேலி செய்தார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ உலகத்தை எல்லாம் ரட்சித்த உன்னை ரட்சிக்க முடியலையான்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எல்லா அவமானங்களையும், எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம் அந்த அன்பு. அவர் தியாகமாக தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அதை தான் இங்கே எபேசியருக்கு அவர் என்ன சொல்றார், பவுல் சொல்றாரு, நீங்களும் அதே போல அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்று பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று பார்க்கிறோம். so many times we are getting angry or we are frustrated because of people, because we don't have love. அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு கூட அநேக முறை கோபம் வரும். ஏன் இந்த ஜனங்க இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு கோபம் வருது. ஆனால் அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம அவங்கள நேசிக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார் மிகவும் அழகாக, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Live a life filled with love, following the example of Christ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சிலுவை நமக்கு தேவ பலனை கொடுக்கறதா இருக்குது. சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நம்மை வெறுத்து அவருடைய வழியிலே நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் சிலுவையில் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதனால பாவம் இனி நம்மை மேற்கொள்ளாது. நாம் பாவத்துக்கு இனி ஊழியம் செய்ய தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, தேவ சித்தம்.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு அது நல்லதாக இல்லாமல் இருக்கலாம், அது பார்க்கறதுக்கு ஏதோ தப்பாக செய்கிறோமோ நடக்குதோ அப்படிங்கிற போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவ சித்தம் தான் அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். ரெண்டாவதாக கீழ்ப்படிதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை முற்றிலுமாக தாழ்த்தினதை பார்க்கிறோம். சிலுவையில் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். என்ன செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, முற்றிலும் 100% ஒபீடியன்ஸை பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் தியாகத்தை பார்க்கிறோம். சாக்ரிஃபைஸ். He sacrificed himself on the cross because he loved us. நாமும் கூட நம்முடைய வீட்டில், வெளியில், வேலை ஸ்தலத்தில், சர்ச்சில் அப்படி அன்புள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும், மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.